இங்கு வந்திருக்கும் அனைத்து திரை உலக லெஜண்ட்ஸ் ராதாரவி அண்ணன், சிவசக்தி பாண்டியன், சிவா மற்றும் மீடியாவிலேருந்து வந்திருக்க எல்லாத்துக்கும் முதலில் நான் நன்றியை தெரிவித்து சுருக்கமாக நாங்கள் இது பண்ணான்னு அவங்களுக்கு அடுத்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அண்ணன் ராதாரவி அண்ணன். நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் உட்காந்து அந்த கதையை உருவாக்கணும். அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வசனத்தை எழுதியிருக்கேன். படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் படத்தை திரையில் பாருங்கள். குறுந்தகட்டில் பார்க்குற நினைக்காதீங்க. எல்லோரும் வெள்ளித்திரையில் பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் எஸ் சூர்யா. ரொம்ப நல்ல மெலடி சாங்ஸ் இது. இந்த படத்தில் எல்லா சாங்குமே நான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த படத்தை வந்து திரையரங்கத்தில் போ இங்கே இருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பெருமை சேர்க்கும் வகையில் இங்கே கலந்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் சிவசக்தி பாண்டியன் அவர்களே, என்னுடைய அன்பு சகோதரர் சத்யா அவர்களே, எங்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் கமிட்டி உறுப்பினரும் இயக்குனர், நல்ல ஒரு நடிகர் என்னுடைய அன்பு சகோதரர் சின்ன ஜெயந்த் அவர்களே, மேலும் எஃப்சியின் ஒப்பற்ற தலைவர், ஆல் இண்டியா ஃபெடரேஷனுடைய தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் சிவா அவர்களே, மேலும் இந்த படத்தின் மியூசிக் டைரக்டர் சூர்யா அண்ட் த கேமராமேன், டைலாக் ரைட்டரு எல்லாரையும் சேர்த்து, முக்கிய குறிப்பாக இந்த நடிகர்கள்லாம் சேர்த்து இயக்குனராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர், அவனை நண்பன்லாம் நான் சொல்ல முடியாது. அவன் கை குழந்தையிலேருந்து நான் பார்த்துருக்கேன். என் முதல் கன்னட படமே அவங்க அப்பா டைரக்ஷனில் பண்ணதான். சின்னி சாரும் இவங்க அப்பா சம்பத் சாரும், அவங்க 2 பேரும் டைரக்ட் பண்ண தான் என்னுடைய முதல் படம் 74. அதனால் இயக்குனர் சம்பத் ராஜ் அவர்கள் இப்போ வளர்ந்துட்டான். மேலும் உள்ள பத்திரிகையாளர்கள், இந்த இன்டர்நெட் பீப்புள் அண்ட் ஆஃப்கோர்ஸ் த ஃபோட்டோகிராஃபர்ஸ், அப்புறம் இந்த இடத்த 2 ஹவருக்குள்ளே ஃபங்க்ஷன் முடிங்கன்னு கண்டிஷனோடு கொடுத்துருக்கும் இந்த எம்எம் தேட்டருக்காரங்க, அப்புறம் எல்லாருக்கும் வணக்கங்களை கூறி, உண்மையிலே இந்த தேட்டரில் 2 ஹவருக்கு மேல் நடத்தாது ஃபங்க்ஷனை. ஏன்னா அந்த 2 ஹவர் நடத்தி வண்டி உள்ளே 3 வண்டி உள்ளே நிறுத்தினாலே லாக் ஆகிடுது இடம். அதனால் வெளியே போகிறது எப்படிறான்ற எண்ணத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அவங்களே 2 ஹவர் பண்ணுறதை இனிமேல் 1 ஹவர் பண்ணால் கூட சந்தோஷம். அண்டு இந்த படத்தில் வந்து சொல்ல தமிழ் எண்ணெயும் போட்டிருந்தாங்க. ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவாங்களோன்னு நான் நினச்சேன். அது இனிமேல் சினிமாவுக்கு தேவையில்லை அப்படின்றதுனால விட்டுட்டாங்களோ என்னன்னு தெரில. எனியோ இட் வாஸ் அ குட் ஷோ. அண்டு இவன் வந்து டைரக்டர் இருக்கான்னா, அவன் இப்படி டைரக்ட் பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல. வீட்டுக்கு வந்து என்னை கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொன்னேன். என்னடே நடிக்கிறதுக்கு கூப்பிட மாட்டேறீங்க, சும்மா இந்த மைக்கை பிடிச்சி பேசுகிறதுக்கு எங்களை கூப்பிட்டுருக்கீங்கன்னு திட்டினேன் அவனை. இது நான் சொன்னேன்னு வச்சுக்கிங்க, இன்டர்நெட்டில் போட்ட உடனே எவனோ ஒருத்தன் எழுதிடுறான், என்னடா ராதாரவி பிச்சை எடுக்கிறேன்னு. பிச்சை இல்லைடா, இது பேஷன். அடிப்பு மேலே ஒரு பிரியம். அவன் பிச்சைக்கார பேப்பிளுக்கு பிச்சை எடுக்கிறியான்னு அவன் மொழியிலேயே கேட்குறான். என்ன எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த இப்போ பாரு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் நிறைய வருது. இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சவன் என்ன சொல்லியிருக்கான்னா, எவன் ஒருவனுக்கு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் வேலை இல்லாத பயிலுகன்னு சொல்லியிருக்கான். அவன் சொல்லியிருக்கான், நான் சொல்லலை. அதனால சொல்கிறேன். ஏன்னா இது வேலை தரமாக ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு பரப்பிக்கிட்டு, இவர் நடிகர் சங்கத்தில் என்ன செஞ்சார், கொடுங்கினாரா, அது பண்ணாரா, இது பண்ணாரா கேட்டுக்கிட்டு என்னங்கடா இது என்ன தான் பண்ணுறது? எது செஞ்சாலும் இப்போ ரொம்ப தீவிரமாகிடுச்சு எல்லாமே. இந்த பாருங்களேன், இப்போ பேசிக்கிட்டே இருக்கேன், நார்வேயில் போட்டுக்கிட்டு இருக்கான். இதை இன்னும் நம்ம விசா வாங்கி ஒரு வாட்டி கூட நார்வே பார்த்ததில்லை. ஆனால் நார்வேயில் இருக்கிறவன் இலவசமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, நம்ம படங்களெல்லாம் அவங்க வந்து பார்த்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், தமிழர்கள் வாழ வேண்டும் என்றால் தமிழ் படங்கள் வாழ வேண்டும். ஏன்னா தமிழ் படத்தில் நிறைய மெசேஜஸ் இருக்கு. இப்போ சின்ன படமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ஹீரோஸ்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்காங்க.
ரொம்ப பேருக்கு அடையாளமே தெரில யாரையுமே. பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அந்த பாட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பையன் சொல்கிறான், நான் தாங்க பாட்டு. அப்படியாடா நீயா இது? சரி, அதில் வேறு மாதிரி இருக்குது, இதில் வேறு மாதிரி இருக்கேடான்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது எதுக்குன்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. யார் வந்தாலும் அவர் டாக்டர் வந்து யார் மூஞ்சி அழகாக காட்டுறாரு இல்லை பொம்பளை மூஞ்சி அழகாக காட்டிடுறாங்க. அதில் தப்பிச்சுக்குதுங்கப்பா இந்த பொண்ணுங்கள்லாம். வந்து பார்த்தேன், நான் படம் பார்த்தேன். அதனால் நான் திட்டேன். நான் ஏன்டா கூப்பிடல என்ன எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நாங்கள்லாம் வந்து சொல்கிறேன், என்னை போன்ற நல்ல நடிகர்களை சொல்கிறேன். இப்படி பேசுகிறோம்ன்றதுக்கு எதுக்குன்னா, சினிமாவை நாங்கள் நேசிக்கவில்லை, சினிமாவை நாங்கள் சுவாசிக்கிறோம். எங்கள் எவ்ரி பிரெத் சினிமா. இந்த பிரதம மந்திரியாக இருக்கக்கூடியவர் மவுண்ட் ரோடில் நடந்து வந்தால் கூட செருப்பு தைக்கிறவன் சொல்லுவான், ஐயா இந்த செருப்பில் பாலிஷ் போடலங்கன்னு. செம்படம் அந்த சக்கலையும் புத்தி வந்து செருப்புலன்னு சொல்லுவான். செம்படம் புத்தி அந்த தக்கையில் இருக்கும். இந்த மீனை போட்டுட்டு அப்படியே பார்ப்பான். எவ்வளோ பேர் போனால் கூட கவலைப்பட மாட்டான். அது அசைஞ்சதுன்னா தட்டிடுவான் மேலே, மீன் வந்துருச்சுன்னு. அது நம்ம புத்தி. இதில் அழகின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் எங்கள் அப்பா ஹீரோ ஆனந்தன், எல்லாரும் நடித்த படம் அது. அதில் தான் முதல்ல திருவாரூர் தாஸ் ஸ்டண்ட் மாஸ்டர் உள்ளே வந்தார். அப்புறம் விளக்கேற்ற உள்ள அறிமுகப்படுத்தினார் எங்கள் அப்பா. அதனால் அப்படிப்பட்ட படங்கள்லாம் டைரக்ட் பண்ணவருடைய ஃபேமிலி இஸ் a வெரி பிக் ஃபேமிலி. அதனால் அவருக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணி மக்களை தியேட்டரில் வந்து படம் பாருங்கன்னு சொல்லணும். தியேட்டருக்காரர்களும் சம்பத்ராஜ் போன்ற இயக்குநர்கள், புது இயக்குனர் தான், நான் இயக்குனர் சைடில் பார்த்தா அவங்களுக்கெல்லாம் வந்து படத்தை கொடுத்து ரிலீஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணி விடணும். இட் இஸ் அ ஹெல்ப் என்று சொல்லி இந்த எம்எம் தேட்டருக்கு நான் ஒன்று சொல்கிறேன், கவலையே படாதீங்க. இப்படியே தேட்டருக்காரங்களாம் எடுக்கிறாங்க, படத்தெல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்னால் அப்புறமா எம்எம் தேட்டர்லேயே நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்லி எங்களுக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்ததற்கு, எனக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி சம்பத்துக்கு என்னுடைய சம்பத்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இந்த இன்டர்நெட்டில் மட்டும் இந்த இனிய மாலை பொழுதில் என் நண்பன் சம்பத்ராஜ மாஸ்டரின் இனிய வழியின் திரையை பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து மிகவும் அழகாக பேசி சென்ற தென்னிந்திய திரைப்பட சங்கத்தின் பொதுச் செயலாளரும் மலேசியாவில் ஒரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழனுக்கு தத்துவ விருது பெற்றவர் நம்ம ராதாரவி அண்ணன் அவர்கள். அவருடைய நடிப்புக்காக கொடுக்கப்பட்டதை தவிர அவருடைய பாரம்பரியம் இல்லை, அவருடைய நடிப்பு. அது எவ்வளவு பெரிய விஷயம், அது யாருமே பெருமையாக நினைக்கிறதில்ல. அதான் நம்ம ஆளுங்க அப்படிதான். அந்த விருது பெற்ற தத்துவ எங்கள் அண்ணன் ராதாரவி அவர்களே, பெப்சியின் தலைவர் அன்பு சகோதரர் திரு சிவா அவர்களே, என் நண்பர் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் திரு சின்னஜெயந்த் அவர்களே, மற்றும் இந்த திரைப்படத்தை சார்ந்த மேடையில் இருக்க குழுவினர்களே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நம்ம அனைவருக்கும் என் வணக்கத்தை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சம்பத்ராஜ் ஃபர்ஸ்ட், அவர் என்னுடைய திரைப்படங்களில் ஒரு ராசியான மாஸ்டர். நான் முதல்ல நான் இப்போ தான் படம் எடுக்க வந்துக்கிறேன், டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தேன், அங்கே பெரிய லாஸ் ஆயிடுச்சு, இங்கே எடுக்கலாம் வந்துக்கிறேன், ஒரு பண்ண அண்ணா நீ கவலைப்படாதுண்ணே சொல்லிட்டு ஒரு அருணாச்சலம் ஸ்டுடியோ, சாதாரண இடம், ஒரு கலைஞனுக்கு சொல்ல வந்தேன், ஒரு அறிவாளி, ஒரு திறமைசாலி பாருங்க, ஒரு டான்ஸ் மாஸ்டர். அந்த ஒரு பாட்டு எடுக்கிறேன். அஜித்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீ தான் டான்ஸ் ஆட கற்று கொடுத்தவர் நம்ம சம்பத்ராஜ் மாஸ்டர். அண்ணா நான் ஆடுவானான்னு சம்பத்ராஜை கேட்டப்பில்ல, பிள்ளையாரப்பட்டி ஹீரோ நீ தான்ப்பா, கணேசா நீ மனசு வச்சா நானும் ஹீரோப்பா. அந்த பாட்டை என்ன அற்புதமாக எடுத்து கொடுத்துருமா. 2 நாள் அந்த காதல் கோட்டையில் வெள்ளரிக்கா பிச்சோரிக்கா சாங்கு அரக்கோணம் ஸ்டேஷன் எனக்கு 2 நாள் பர்மிஷன். ஒரு 50,000 பேர் மேலே கூட்டம் இருக்கும். மாஸ்டர் கேன்சல் பண்ணலாம் விட்டுருவாரு, எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கஷ்டவாளி 2 நாள் அந்த சாங் எடுத்து இந்தியாவே கலக்கின பாட்டு அந்த பாட்டு வெள்ளரிக்கா பிச்சோரிக்கா. அதே மாதிரி இதில் ராஜஸ்தானில் அந்த சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ ஃபாஸ்ட்டு, ஆனால் என்ன டேக்கிங், அற்புதமான ஒரு படைப்பாளி. அந்த மாதிரி ஒரு டான்ஸில் கலக்கின என் நண்பன் சம்பத்ராஜ் நிச்சயமாக இந்த இயக்குனர் இதுலையும் ஜெயிப்பார் என்பது என்னுடைய கனவு, என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நான் அந்த சாங் பார்த்தேன், இயக்குனர் டிவிடி கொடுத்தாரு, நான் அண்ணன் ராதாரவி கிட்ட சொன்னேன், பார்த்தேன் எப்படி இருந்து பாண்டியமானாரு.
இதில் 2 பேர் சம்பத்ராஜ், அப்புறம் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு சந்தோஷ் இங்கே வரலன்னு நினைக்கிறேன். சந்தோஷ் இந்த படத்தில் அவ்வளோ அழகாக இருக்கா போல், ரொம்ப ஸ்லிம்மாக. போன படங்களை விட இந்த படம் சந்தோஷுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆளே பயங்கர சேஞ்சாக இருக்கார். அவருக்கு 2 வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து எப்படி பண்ணார், நான் அடுத்த படம் எடுத்தால் 2 பேரை கன்ஃபார்ம் பண்ண போகிறேன். அப்படி யார் பாட்ட போல, இந்த மியூசிக் டைரக்டர் அந்த கேமராமேனி அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் நான். எனக்கு ஃபஸ்ட்டு படமாக என்னன்னு தெரியல, அவருடைய மியூசிக்லாம் பார்த்தா சரியான ஆள்கிட்ட அவர் மாட்டினார்னா ஒரு ரேஞ்சே வேறு அப்படின்னு ராஜாரவி சார்ட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். அதான் வந்து டி சேகர்னு ஒருத்தர், அது ஒத்து பார்த்தேன் யார் ஒரு பேர்னு. அவரும் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹோல் டீமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு புதுசாக வந்து நாங்களும் வரண்டான்ற மாதிரி ஒரு கிளம்பி வந்தா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு இந்த சினிமாவில் வந்து உங்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக இந்த படம் அமையன்றது என்னுடைய கணிப்பாக இருக்குது. நிறைய படம் பார்ப்போம், சும்மா வாழ்த்துட்டு போயிட்டே இருப்போம், நாங்களாம் ஏதோ வாழ்த்த வந்தோம் பேசிட்டு போகிறோன்னு. இந்த உண்மையிலேயே மனப்பூர்வமாக சொல்கிறேன், இந்த படத்தோட பாடல்கள், அதை படமாக்கிய விதம், என்னவோ சம்திங் இந்த படத்தில் இருக்குன்ற ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. படம் பார்க்கணுன்ற ஆர்வத்தை கொடுத்துருக்கு. சம்பத், இதுவே நீ ஜெயிச்சதுக்கு என்னுடைய இதை சொல்கிறேன். நான் அதிக நேரம் எல்லாம் தொட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த படம் ஜெயிக்க போதுன்றதுக்கு இனி அவனே என்று சொல்லி வாழ்த்து வருகிறேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.